ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு கண்டினியூ பாருங்கள். சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டெமோக்ரஸினுடைய சிறப்பு கூறுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் பவர் டு த ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பார்த்திங்கன்னா மக்களால் ஆல்ரெடி எலெக்ஷனில் நிற்க வச்சு எலெக்ட் பண்ண ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்துட்டு அவங்களுடைய ஃபைனல் டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஸ் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெமோக்ரஸியில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃப்ரீயாகவும் அண்ட் தென் நேர்மையான முறையிலையும் வந்துட்டு தேர்தலை வந்துட்டு நடத்துறது. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஓகே தேர்ட் பாயிண்ட் பாருங்க, voting right is with equal value to those who have attained the age of 18. அதாவது பார்த்தீங்கன்னா 18th ஏஜ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு வழங்கப்படும். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம், கரெக்ட், நம்மளுடைய அடிப்படை உரிமைகளையும் அண்ட் தென் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதாவது தனிநபருடைய சுதந்திரத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாக்கக்கூடியது வந்து இந்த டெமோக்ரஸியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸு, ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிக்சர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெமோக்ரஸிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் கூறியிருக்காங்க, அதாவது ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆப்ரஹாம் லிங்கன், ஒன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் USA, டிஃபைன்ஸ் டெமோக்ரஸி ஆஸ் எ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். அதாவது ஆப்ரஹாம் லிங்கன்றவர் யார், யூஎஸ்ஏவோட ஒன் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ அப்போ அவர் வந்துட்டு இந்த டெமோக்ரஸிக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காருன்னா, ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். அதாவது ஒரு அரசாங்கமானது மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த டெமோக்ரஸிங்கிற வேர்டுக்கு வந்து டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி பிகேன் 2500 years ago in some of the city states of ancient Greece. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸி அப்படின்றது கிட்டத்தட்ட 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஏன்ஷியன்ட் கிரீஸ் அப்படின்ற நாட்டில் வந்துட்டு ஆல்ரெடி தோன்றிய ஒரு ஆட்சி முறை தான். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நவ் தட் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸிஸ்டட் இன் இந்தியா as early as the Vedic period. ஸோ இந்த பார்த்தீங்கன்னாக்கா வேதிக் பீரியடுக்கு பிஃபோராகவே நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு இந்த டெமோக்ரஸிஸ் அப்படின்ற ஒரு சில அமைப்புகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத பற்றி ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிக்சரை பார்த்தே நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் சாணக்கியாஸ் அர்த்தசாஸ்திரா tells us that in ancient India an autonomous village community was the basic unit of the local government. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த உள்ளாட்சி அமைப்பு, அதாவது இந்த லோக்கல் கவர்மெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுய ஆட்சி பெற்ற நிறைய வில்லேஜ் குழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பண்டைய காலத்திலேருந்தே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு மெசேஜை வந்துட்டு எது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அர்த்தசாஸ்திரா அப்படின்ற புக்கு மூலமாக வந்துட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த அர்த்தசாஸ்திரா அப்படின்ற புத்தகத்தை எழுதுனது யார், சாணக்கியா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark question. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், during the later Chola period, ancient Tamil Nadu Kudaivolai system was a very notable and unique features of the village administration of the Cholas. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சோலாஸ் இருக்காங்க இல்லையா, கரெக்ட், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியை வந்துட்டு தஞ்சாவூர் பகுதியை ஆட்சி செஞ்ச அந்த சோழர்கள் காலத்திலேயும் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு முறை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ குடைவோலை சிஸ்டம். ஸோ அந்த குடைவோலை சிஸ்டம் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ மக்களாட்சி முறை இருந்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The evolution towards a
Democracy is represented by the following values: freedom, equality, fraternity, accountability, transparency and trust. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மக்களாட்சி அப்படின்றதனுடைய பேசிக் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரீடம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுதந்திரம், அண்ட் ஈக்குவாலிட்டி, சமத்துவம், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா என்ன, த பிரதர்ஹுட்னு கூட சொல்லலாம், அதாவது பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்புடைமை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்பரன்சி, அதாவது பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை, எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்துட்டு ஃப்ராக்சர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கணும். அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேஸ் பண்ணக்கூடியது தான் எதுன்னு சொல்கிறாங்க, இந்த மக்களாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 பிக்சர்ஸ் வந்துட்டு காட்டுறேன். ஸோ see the pictures. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான இந்த ஏன்ஷியன் டெமோக்ரஸியை வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு பிக்சர் தான். ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுதுனாக்கா, எல்லா மக்களும் இருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிங் என்ன பண்ணுறாரு, அவர் வந்துட்டு ஒரு ஆட்சி செய்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்ஷியன் பீரியடில் வந்துட்டு கிரேக்க நாட்டில் வந்துட்டு நடந்த ஒரு வகையான ஆட்சி முறை. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலெக்ஷன் மெம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு ஃபாலோ மெத்தடு. ஸோ இந்த பிக்சர் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் கிரீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்துட்டு கிரீஸ் நாடு, அதாவது கிரேக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவங்களுடைய ஒரு சட்டமன்றம், நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனாக்கா அவங்க வந்து அரசியலுக்காக பயன்படுத்தின இடம் இதுதான். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய மக்களாட்சி அரசாங்க அமைப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குது. கீழே பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், நம்மளுடைய அரசாங்க அமைப்புகளில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த டைப். அண்ட் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அப்போ நம்மளுடைய மக்களாட்சியில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரசிடென்டியல் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அப்படின்னாக்கா என்ன, நாடாளுமன்ற அரசாங்க முறை. பிரசிடென்டியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, அதிபர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அதிபருடைய அரசாங்க முறை அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் யார் எந்தெந்த நாடு ஃபாலோ பண்ணுதுன்னா இந்தியா அண்டு இங்கிலாந்து. பிரசிடென்டியல் கவர்மெண்ட் யார் ஃபாலோ பண்ணுறாங்க, யூஎஸ்ஏ அண்டு ஃப்ரான்ஸ். ஸோ அப்போ பார்லிமெண்ட்ரி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் இருப்பாங்கன்னா எலக்டரேட், லெஜிஸ்லேச்சர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அமைப்பை என்னென்ன சொல்லியிருக்காங்க, வாக்காளர்கள், சட்டமன்றம், நிர்வாகம், எலக்டரேட், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ். அதுவே பிரசிடென்டியல் கவர்மெண்ட் என்னவா இருக்குன்றாங்க, சேம் லைக் தட் எலக்ட்ரேட் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மூணுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இதில் வந்துட்டு எலக்ட்ரேட், அதாவது எலெக்ஷன் வாக்காளர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நிர்வாகத்தையும் சட்டமன்றத்தையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கொண்டு வராங்க. பட் நம்மளோட நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் எலக்ட்ரேட் வந்துட்டு ஒரு லெஜிஸ்லேச்சர் கிரியேட் பண்ணுற வரைக்கும் தான். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகம் பார்த்தீங்கன்னாக்கா முழு பொறுப்புக்கு வந்துடும். ஓகேம்மா, நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸில் வந்துட்டு டெமோக்ரஸி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டைரக்ட் டெமோக்ரஸி அண்டு இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த 2 டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய கவர்மெண்ட்டினுடைய ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் வந்துட்டு 2 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, when the people themselves directly express that will on public affairs, the type of government is called pure or direct democracy. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா
மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸே டைரெக்டாக வந்துட்டு பொது விஷயங்கள்ல வந்துட்டு முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கிரீக் சிட்டிஸ் ஸ்டேட்ஸ் அண்டு சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த ரெண்டு நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைரக்ட் டெமோக்ரஸி நடக்குது. அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா when the people express their will on public affairs through their elected representative, the type of government is called indirect or representative democracy. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள்ஸினுடைய பப்ளிக் அஃபேர்ஸ் அதாவது பொது விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்களே டைரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகாமல் அதுக்கு பதிலாக பிரதிநிதிகள் அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன, எந்த ஒரு பப்ளிக் அஃபேராக இருந்தாலும் பீப்புள்ஸே டைரெக்டாக போய் கவர்மெண்ட்டாக சொல்கிறது. இன்டைரக்ட் டெமோக்ரஸினா எந்த ஒரு பப்ளிக் அஃபேர் அதாவது பார்த்திங்கன்னா பொது விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பீப்புள்ஸ் மூலமாக சொல்லாமல் அந்த பீப்புள்ஸ் செலக்ட் பண்ண அந்த பிரதிநிதி மூலமாக சொல்லி அவங்க வந்து கவர்மெண்ட்டை சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறது இல்லை இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸியை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா த ப்ரோலிங் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் இந்தியா, யூஎஸ்ஏ அண்டு யூகே. அதாவது நம்மளோட இந்தியா நாட்டிலையும் அமெரிக்காவிலையும் அண்ட் தென் இங்கிலாந்துலேயும் தான் இந்த மாதிரி இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துட்டு இப்போ வரைக்குமே நடந்துட்டுருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த மக்களாட்சியினுடைய நிறை குறைகள்லாம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மெரிட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெஸ்பான்சிபிள் அண்டு அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மக்களாட்சியினுடைய பெரிய மெரிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரெஸ்பான்சிபிள் அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அண்ட் தென் நிறைய அக்கௌண்டபிள் அதாவது பார்த்தீங்கன்னா பதிலளிக்கக்கூடிய கடமையும் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீப்புள்ஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அதை வந்துட்டு முழுக்க பொறுப்பு யார் ஏற்றுக்குவாங்க, நம்மளுடைய கவர்மெண்ட்டு தான் ஏற்றுக்கும். அண்ட் தென் நமக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதிலளிக்கக்கூடிய ஒரு கடமை அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ வந்து எதுக்காக இந்த கவர்மெண்ட் எதனா நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கொரோனா. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு நமக்கு பதில் அளிப்பாங்க. ஸோ அந்த பதிலளிக்கக்கூடிய ஒரு கடமையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் டெமோக்ரஸி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ராட்டர்னிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்தியன் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவாலிட்டி இருக்குது, ஃப்ராட்டர்னிட்டி இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காமன் பீப்புள் நம்மளுடைய மக்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொறுப்புணர்ச்சி அதாவது வந்துட்டு செயல்படுத்தக்கூடியது. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுய ஆட்சியை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியதும் நம்மளுக்கு ஒரு பெரிய மெரிட் தான். அண்ட் தென் டெவலப்மெண்ட் அண்டு ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெவலப்மெண்ட்டையும் ஒரு ப்ராஸ்பரிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியும் வந்துட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலர் சப்ரஜினிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடைய இறையாண்மையை வந்துட்டு போற்றக்கூடியதாக இருக்கு. அண்ட் செவன்த் ஒன் பாருங்க சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் வித் அண்டு ஃப்ராட்டர்னல் ஃபீலிங். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களிடையே வந்துட்டு ஒரு சகோதரத்துவத்தையும் அண்ட் தென் ஒரு கூட்டுறவு மேன்மையும் வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ். என்னென்ன குறைகள் இருக்குது நம்மளுடைய டெமோக்ரஸியில்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மக்களாட்சியில் வந்துட்டு எல்லாமே ஃப்ரீடமாக தான் இருக்குது. பட் நம்மளுடைய ப்ராப்ளத்தை வந்து டைரெக்டாக அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக ரெப்ரசன்டேட்டிவ் நமக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட கொண்டு போய் சொல்லி அதுக்கப்புறமா தான் அது வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியப்படுத்த முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோயர் டேர்ன் அவுட் இன் எலெக்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு என்ன பெரிய லேக் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட் போடக்கூடிய நம்மளுடைய வாக்காளர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு
என்ன சொல்கிறதுனா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுவும் இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த டிமெரிட்டில் சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சமயங்களில் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நிலை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிலே இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப லேட்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணி தான் ஒரு டிசிஷனை வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்துட்டு ஒன் ஆஃப் த டிமெரிட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டெமோக்ரஸி இன் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு எப்படி டெமோக்ரஸி இருக்குது, எப்படி எல்லாம் நடைபெற்றுட்டு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ லிசே. ஓகே கண்ணு. டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்தியா ஹேஸ் ஏ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாங்கிறது என்ன, ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா. பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்சியல் கவர்மெண்ட். அப்போ பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் யாருக்கு, இந்தியாவுக்கு, யூஎஸ்ஏக்கு அண்ட் தென் யூகேக்கு. அதே பிரசிடென்சியல் கவர்மெண்ட் யாருக்கு, அமெரிக்காவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும். ஸோ இதில் பார்க்குறப்பே தெரியும் நம்மளோட இந்தியாங்கிறது ஒரு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். த இந்தியன் பார்லிமெண்ட் கம்ப்ரைஸ் த எலெக்டட் representative of people and makes the law for the country. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து தேர்தலில் வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய நிறைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு உள்ளடக்கின ஒரு குரூப் தான் எதுன்னு சொல்கிறாங்க, நம்மளுடைய பார்லிமெண்ட். த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் த டெசிஷன் மேக்கிங் அண்டர் த கன்சென்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா. ஸோ அப்போ நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சட்டங்கள் வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கொள்கைகளை வந்துட்டு அவங்களுடைய டிசிஷனை வந்துட்டு ஃபைனல் மேக் பண்ணும்போது அதில் மக்களுடைய ஒப்புதல் அளிக்கிறது வந்துட்டு ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு திங் அப்படின்னு சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்மளுடைய பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் இந்த மாதிரி தான் இருக்கும்.